ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் டிஎன்பிசி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைனில் இண்டிவிஜுவல் கிளாஸ் மெத்தட் தான், சரிங்களா? கம்பல்சரி படிக்க டைம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிளாஸில் 1 இயர் சேலஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். 1 இயர் சேலஞ்சுனா என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கிளாஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் இல்லை, டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஏ டைப் ரைட்டிங் நம்மளோட இன்ஸ்டியூட்க்கு நேரடியாக வந்தால் தான் பண்ண முடியும். சரி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பரமத்தி வேலூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? தாராளமாக இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக வந்து டைப் ரைட்டிங் பழகலாம். சரிங்களா? மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் படிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் 4ல் உள்ளே இருக்கக்கூடிய கோர்சஸ், அதாவது முக்கியமான விஷயங்கள், டைப் ரைட்டிங் டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஷார்ட் ஹேண்ட், சரிங்களா, அது இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துலயே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்போம். சரிங்களா? 1 இயரில் வந்து நான் டிஎன்பிசிக்கு நான் ரெடி ஆகணும் சார் அப்படிங்கிறவங்க தாராளமாக என்னென்ன படிக்கலாம், அந்த 1 இயரில் டெக்னிக்கல் கோர்ஸும் என்னென்ன முடிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுடைய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேரி ஆகும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் டைம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் டிஎன்பிசி போகிறேன் சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு எந்த கிளாஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணியும் எந்த கிளாஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இப்போ இந்த 1 இயரில் என்ன சார் முடிக்க முடியும், 1 இயரில் டிஎன்பிசி குரூப் ரெடியாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடிக்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா இடையில கேப் விடுறது. சரிங்களா? ஒன் மந்த் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், 2 மந்த்ஸ் நான் பிரேக் எடுத்து நான் அப்புறம் படிக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி 1 இயர் நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 ஈஸியாக நம்ம அடிக்கலாம். சரிங்களா? நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து நீங்கள் டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறத காட்டிலும் நீங்கள் டிஎன்பிசியில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈஸியான கோர்ஸ், அதாவது டெக்னிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டைப் ரைட்டிங் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப அதிக நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு இன்ஸ்டியூட்டில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு முழுக்க நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எது ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா 1 இயரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 6 மாதத்தில் எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் 2, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் லோவர் கிரேடு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அனதர் 6 மந்த்ஸில் ஹையர் கிரேடை முடிச்சிடலாம். டைப் ரைட்டிங் ஓவர். டைப் ரைட்டிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்து எது படிக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டியூட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 ஹவர், அதுவே போதுமானது. அது ஒரு பெனிஃபிட். அதனால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிஎன்பிசி படிச்சுட்டு, சரிங்களா, எக்ஸ்ட்ரா டைமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது ஃப்ரீ டைமை அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஷார்ட் ஹேண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எழுதணும். சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம இதை ஃபுல்லாக டிஎன்பிசி ஃபுல்லாக படிக்க முடியாது, ஓரளவு தான் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அந்த டெக்னிக்கல் கோர்ஸ் டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிஎன்பிசி படிச்சிக்கிறேன் சார் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 இயரில் டிஎன்பிசி ரெடி ஆகணும், எனக்கு என்ன ஐடியா சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் ஐடியா சொல்கிறோம். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் தாராளமாக இது எவ்வளோ நாள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை சார் நான் டைப் ரைட்டிங் முடிக்கணும், தென் ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும், டிஎன்பிசியும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டைம் ஷெடியூல் எப்படி இருக்குது, தென் எவ்வளோ நாளில் நீங்கள் முடிக்க விரும்புகிறீங்க, எந்த எக்ஸாம் போகணும், எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஐடியா கொடுப்போம். சரிங்களா? அதனால் வந்து இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் பண்ணலாம். ஆனால் எது பண்ணாலும் குயிக்காக பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப அவசரப்பட்டு நம்ம எதுவுமே படிக்காமல் சும்மா படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ ஒன்று படிச்சுட்டு போகிறது இல்லை. அதுக்கு ஏற்ற டைம் பீரியடை கரெக்டாக கொடுத்து லேட் ஆகாமல் படிங்க. சரிங்களா? ரொம்ப லேட்டும் ஆகிடக்கூடாதுங்க. ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் முடிக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப அவசரப்பட்டுமே நம்ம எதுவுமே கற்றுக்காமல் போயிடக்கூடாது. சரிங்களா? நல்லபடியாக கற்றுட்டு நம்ம ரிசல்ட் நல்லா வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1 இயரில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இயரே போதுமானது. உள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் ஃப்ரெஷராக இருந்தால் டிஎன்பிசி இப்போ தான் நான் சார் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு முடிக்க சொல்லுவோம். அது என்றைக்கு முடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளேயே வரீங்க. நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. தமிழ் மேக்ஸ், சில பேர் வந்து எனக்கு மேக்ஸ் வராது சார், மேக்ஸ் பயமாக இருக்குது, நான் மற்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுக்கிறேன், மேக்ஸ் 25, தமிழ் மேக்ஸ் ஸ்டாண்டர்டு கொஸ்டின் உங்களுக்கு. சரிங்களா? தமிழ் கம்பல்சரி 100 வரும், மேக்ஸ் கம்பல்சரி 25 வரும். மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டர் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கும் ஆல்டர் ஆகிட்டே இருக்கும். இதை முடிக்காமல் நம்ம எப்படி வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது? சரிங்களா? ஏன்னா தமிழ் மேக்ஸை முடித்தா மட்டும்தான் நீங்கள் டிஎன்பிசியில் உள்ளே போக முடியும். மைண்டில் செட் பண்ணிக்கிங்க. அது என்றைக்கு முடிக்கிறீங்களோ காம்படிஷன் அன்றைக்கி தான் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. அது வரைக்கும் நான் டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறேன்னு கூட சொல்லாதீங்க, வாய்ப்பே கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன், ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழ் மேக்ஸில் வந்து கண்டிப்பாக 125க்கு நீங்கள் கம்பல்சரி ஒரு 120 ரேஞ்சு ரீச் ஆகிற அளவுக்கு இருக்கணுங்க. அதுதான் டிஎன்பிசி நான் படிக்கிறதுக்கே அழகு. ஏன்னா அது பண்ணால் மட்டும்தான். சரிங்களா? எல்லாருமே நல்லா பாருங்கள், 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க.
ஸோ கண்டிப்பாக அதில் வந்து பாதிக்கு பாதி தமிழ் மேக்ஸை கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். சரிங்களா, ஜிஎஸ்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறோம், அப்போ ஜிஎஸ் படித்தா போதுமே சார். அதுதான் சொல்கிறேன், தமிழ் மேக்ஸை வந்து நம்ம வந்து படிக்கணுங்கிற இதில் லிஸ்ட்லேயே வைக்கக்கூடாது, படித்து முடிச்சிடணும். புரியுதுங்களா, முடிச்சுட்டு அதை ரிவிஷனில் தான் வைக்கணும். சரிங்களா, அதை மட்டும் பாருங்கள். சரி, ஓகே சார். இந்த 1 இயரில் என்ன சார் பண்ணலாம் தெளிவாக சொல்லிட்டேன். 1 இயரில் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் டைப் ரைட்டிங் முடிச்சிருங்க. ஏன்னா டைப் ரைட்டிங் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். ஏன்னா டைப்பிஸ்ட்டாக போகும்போது இன்னும் ஒரு 10 மார்க் நம்ம வந்து குறைவாக எடுக்கிற பட்சத்தில் டைப்பிஸ்ட்டாக நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அதையே நம்ம விடணும். சரிங்களா, அதாவது டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசி அஃபெக்ட் ஆகும், டிஎன்பிசி ஸ்டடிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். ஆனால் டைப் ரைட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுவே போதுமானது. அப்போ நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸில் கம்பல்சரி முடிச்சாகணுங்க. சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் 4 மந்த்ஸில் கம்பல்சரி அதை முடிச்சாகணும். நம்மளுடைய ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இல்லை சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அதை குயிக்காக முடிச்சிடும் அப்படின்னா தாராளமாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் முழுக்க இண்டிவிஜுவல் தான், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செப்பரேட்டாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கிங்க, அதான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு எந்த டவுட் கேட்டு நாங்கள் சொல்ல முடியாதுப்பா நீங்களே படிங்க அப்படின்னா இல்லை, என்ன டவுட்னாலும் கேளுங்க. சரிங்களா, படிச்சு நீங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்க, அதை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்க. அதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா, ஸோ அதே நேரத்தில் மேக்ஸ் சார், மேக்ஸ் வந்து நான் படிக்கிறேன், நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து எல்லாமே அனுப்பிடுங்க. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேங்க, நாங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன், அதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணி டவுட் கேளுங்க, டவுட் கிளாரிஃபை பண்ணுறது நாங்கள் இருக்கோம். சரிங்களா, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிஃபைடான ஸ்டாஃப் தான். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த வகையில் டவுட் வரதுக்கு விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் வரும். அதனால தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது, மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் கம்பல்சரியாக பண்ணுங்க. ஆனால் ஒரு 2 மந்த்ஸ் தான், மேக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஏன்னா மேக்ஸ் குரூப் 4 குரூப் 2 1 எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தாங்க. அதோட ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக வேரி ஆகும். சரிங்களா, ஸோ அந்த வகையில் வந்து உள்ள ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எந்த வகையில் வேணாலும் டீச் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்களா, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த 200 கொஸ்டின் இருக்குது, அது கிளியராக சொல்கிறேன். அது அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது 2 மந்த்ஸ் தான், 2 மந்த்ஸ் 1.5 மந்த்ஸ் தான் ஷெடியூல் போடுறோம். இருந்தாலும் 2 மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துக்கங்க. சரிங்களா, இப்போ நம்ம இது 4 மந்த்ஸ் முடிச்சிட்டோம், 4 மந்த்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இது 2 மந்த்ஸ் முடிச்சிட்டோம். மேக்ஸை முடிச்சுட்டு இது ரிவிஷனில் போட்டுட்டு நல்லா பாருங்கள், இது கம்பல்சரி ரிவிஷனில் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த்து தான். பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த் எடுத்துக்கலாம். 1 மந்த் தான், மோஸ்ட்லி 1 மந்த்லேயே கவர் பண்ணிடலாம். சரிங்களா, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 மந்த் 1.5 மந்த். சரிங்களா, 1 மந்த் to 1.5 மந்த் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், தமிழ் முடிக்கிறதுக்குள்ள தமிழ் சைட் பை சைட் போதுங்க. தமிழை முடிக்கும்போது நம்ம மேக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் முடிச்சிடறோம். 1.5 மந்த் ஆகுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸில் 4 to 5 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. 4 to 5 மந்த்ஸில் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம், மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம், தென் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். சரிங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஏன் சார் ஒவ்வொரு சப்ஜெக்டாக கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்மளுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளுடைய இண்டிவிஜுவலாக அந்த சப்ஜெக்ட்டில் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கட் ஆஃப் உயர்த்தும். புரியுதுங்களா, சப்ஜெக்டை டார்கெட் பண்ணுங்கள். சப்ஜெக்டை டார்கெட் பண்ணுறது வெயிட்டேஜை டார்கெட் பண்ணுறது. ஓகேங்களா, வெயிட்டேஜ் மார்க் எதில் அதிகமாக இருக்குது அதை தான் ஒன்றா நீங்கள் 1 by 1 படிக்கணும். புரியுதுங்களா, ஸோ இந்த வகையில் தான் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் போதுங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்படியே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம 1 இயர்க்குள்ளே கவர் பண்ண போகிறோம். 1 இயருக்கு முன்னாடி பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ ஒரு 5 மந்த்ஸ் போதும். சரி, நார்மலாக படித்தாலே. ஓகேங்களா, தமிழ் மேக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் முடிச்சிருதுங்க. ஸோ அடுத்து ஜியாகிரஃபி எக்கனாமி. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ் மேக்ஸ் என்றைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து தமிழே வந்து ஏகப்பட்டது படிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா, அது நியூ புக்கு ஓல்டு புக்கு தென் 11th 12th சில போர்ஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் படிக்கும் போதே படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை வரும். தென் மேக்ஸ் கிளியராக போட்டு பார்த்துட்டீங்க, 25க்கு ஒரு மார்க் 2 மார்க் தான் போகும், ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம். ஏன்னா தமிழில் இன்றைக்கி யாரை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா 95 எபோ கேரண்டியாக எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நான் சொல்கிறது புரியுதுங்களா, கம்பல்சரி தமிழ் மேக்ஸ் என்றைக்கு முடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நம்ம காம்படிஷன்குள்ளேயே வரங்க. சரிங்களா, சரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடுத்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ். அது சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது அது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம படிப்போம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்லா கிளியராக படிக்கிறீங்க அப்படின்னா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 மாத காலமே போதுமானது. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 8 மந்த்ஸ் ஒரு 10 மந்த்ஸ் கூட எடுத்துக்கோங்க. 1 இயர்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த 1 இயர் நல்லா பாருங்கள், இதை படிக்கணும். இதை படிச்சுட்டு சைட்லேயே நம்ம என்ன போடுங்க, டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறோம். டைப் ரைட்டிங்கில் ஒரு ஜூனியர் முடிச்சுட்டு சிஓஏ கிளாஸும் போட்டுருங்க. சரிங்களா, சிஓஏ தாராளமாக முடிச்சிருங்க சார். சிஓஏ வந்து நம்ம உள்ள ஜாப் போயிட்டு தானே பண்ணோம். ஓகே, நம்ம இப்போயே பண்ணி வச்சுட்டாலும் நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு உள்ள ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது ஜாப் பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் அது முடிச்சிருங்க. ஸோ இந்த 1 இயர் பார்க்கும்போது
100% வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரெடியாகலாம். இதில் ஏன் சார் 1 இயருக்கு அப்புறம் நிறைய பேர் ரெடியாக இருப்பீங்களா, ஏன் சார் பண்ண மாட்றாங்க? ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லேக் ஆகுறாங்க, நிறைய பிரேக் எடுக்கிறாங்க. ஸோ நான் கொஞ்ச நாள் அப்புறம் நான் படிக்கிறேன், சுச்சுவேஷன் சரி, அதை வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஏன்னா படித்து வேலைக்கு போனவங்க அப்படின்னா அதுக்கு பிஃபோர் படிக்கிற டைமில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி ஜாபில் இருக்காங்க அப்படின்னா படிக்கும்போது என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்கள். எவ்வளவோ இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் அன்றைக்கான போர்ஷன் அன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய லெவல் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாயிண்ட் சம்திங் தான் விடுறாங்க, எல்லாமே கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். மற்றவங்க படிக்கிறது படிக்கட்டும், நம்ம படிக்கிறது படிப்போம். எல்லாருமே படிக்கிறாங்க, இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, நம்மளால வேலை வாங்க முடியாது, அந்த மாதிரி நினச்சோம்னா நமக்கு வரதும் வராமல் போயிடும். சப்போஸ் நம்ம படிச்சிடும் நமக்கு வேலைக்கு போயிருக்கலாம். சார் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க, நம்ம படிக்கணும் அவ்வளோதான். மற்றவங்க படிக்கிறாங்க, காம்படிஷன் வருது, நம்மளுடைய இதுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்த மார்க் வைப்ப முடியும், எதுவுமே வேண்டாம். ஸோ டைப்ரைட்டிங் முடிச்சு வைங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய டிஎன்பிசி ஸ்டடீஸை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுச்சுவேஷன் பொறுத்து தான். அதுவுமே உங்களுக்கு முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கட்டாயப்படுத்த கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய விருப்பம். ஆனால் அது முடிக்கக்கூடியது கொஞ்சம் சுலபமானது, அதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஷார்ட் ஹேண்ட் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். நான் வந்து டெக்னிக்கல் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வரேன், இது முடிச்சுட்டு நான் அதை பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கம்மியாக இருந்தால் டைபிஸ்ட்டில் போகலாம், இன்னொரு 10 மார்க் கம்மியாக இருந்தால் ஸ்டெனோ டைபிஸ்ட்டில் போகலாம். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். சொல்லிட்டு தான் கிளாஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் டிஎன்பிசி அப்படிங்கிறத படிச்சு தான் ஆகணும். காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு டைபிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்காங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிசி படிச்சு தான் ஆகணும். ஸோ எவ்வளோ குயிக்காக முடிக்கிறீங்களோ, நான் டெக்னிக்கல் கோர்ஸை முடிச்சுட்டு வரேன் சார் அப்படின்னா அங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது முடிச்சுட்டு தாராளமாக வரலாம். சரிங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டடீஸை வந்து இடையில பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ நாள் படிச்சது வேஸ்ட்டாக போயிடும். திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், திரும்ப ஏதாவது பிரேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ லப்பர் பேண்டு தான். ஸோ கொஞ்சம் தூரம் எழுதிட்டே போவோம், நம்ம விட்டுட்டுனா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எழுதணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் 1 இயர் சேலஞ்சை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். தாராளமாக ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? நன்றி.